மலர்கள் சுத்தி இருக்குது இல்லையா, அது சுடுகாடு இல்ல, சுத்தி மலர். பார்த்தாயா கற்பூரம் பத்த வச்சு சாம்பிராணி குடிச்சு எல்லாம் புடிச்சிட்டு குருநாதருக்கு பூஜை என்பது முடித்திருக்கின்றேன். இந்த பூஜையாகப்பட்டது நீ என்னிடத்தில் இருக்கக்கூடிய சத்திய கீர்த்தி. சத்திய கீர்த்தி ஆகப்பட்ட இந்த பூஜையை பார்க்கின்ற போது உனக்கு எவண்ணமாக தெரிகிறது, கொஞ்சம் பார்த்து சொல்லு சாமி. இன்னும் 2 வேலை என்ன வேலை பாது அது செஞ்சுட்டா தெரிய போச்சு. ஒரு 2 குடிக்க வேணும். எங்க முனிநாதர் குருநாதர் எவண்ணமாக இருக்கிறார் பார்த்து சொல்லுப்பா சாமி. எத்தனையோ கோயிலுக்கு சாமி பார்த்துக்கிறேன். ஆனா நீங்க பாதபட்சம் பண்ணு சாமி. ஹாஸ்பிட்டல் போஸ்ட் மார்டம் பண்ணி கை கட்டி காலை கட்டி போனாலும் சோய்காசில் வச்சு போன மாட்டினே உட்கார வச்சிருக்கிறீங்களே சாமி. பார்த்ததற்கு சொன்னார், உங்கள் பாதத்திற்கு
அயோத்தி ஆளக்கூடிய ஹரிச்சந்திரன் சந்திரமதி தங்களுடைய பாடாளர் இந்த கமலங்களுக்கு இந்த சுகச்சந்திரமதி நான் எவ்வாறு படிக்கிறேன் ஐயா திருவடி போற்றினேனே தங்களுடைய பாதாளர் இந்த கமலங்களுக்கு சிவச்சந்திரமதி சிரம் தாழ்த்தி மனம் கூப்பி கரம் கூப்பி வணக்கம் சுவாமி ஹரிச்சந்திரா சந்திரமதி இருவரும் அழைத்து வந்து என்னுடைய பாதத்தை அருமை அருமையாக நான் இந்த அயோத்தி நகருக்கு வந்தவுடனே என்னை பார்த்தவுடனே முனிநாதா வாருங்கள் சாமி வாருங்கள் சாமி என்று சிம்மாதனம் அமர்த்தி எனக்கு மிக்க பணிவு செய்திருக்கிறார்கள். எப்படியோ இவங்க கட்டா ஏதாவது வாங்கி போயிடலாம் பொய் ஆகட்டும். ஹரிச்சந்திரா நீங்கள் இருவரும் என்னுடைய பாதத்தை படித்தபடியால் என்றென்றுக்கும் சுகசேமமாக வாழ்வும்படியா ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன். பெரியோர்கள் மனம் வத்தினால் பெருங்கடல் நீர் வத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரியோர்கள் ஆசீர்வாதம் பெருமையாக இருந்தால் என்றுமே சுகம் பெற்று வாழ்வார் என்று உலகோர்கள் பழமொழி இருக்கிறது. நீங்கள் சொன்ன உடனே மனமாகப்பட்டது பூரிட்டு முனிநாதருக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன் சுவாமி. அப்படியா இருந்தாலும் சந்திரமதி தம்பி பேசாதடா அமைதியா சந்திரமதி முனிநாதர் எதற்காக வந்தார் ஏன் வந்தார் என்று நமக்கு தெரியாது. அங்க வார்த்தையாகப்பட்டதை நான் கேட்கும் போது மனைவியே பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஹரிச்சந்திரன் கேட்கிறாரே என்று சொல்லி அவருடைய மனம் தோன்றும். கேட்காவே அதற்காக நீ அரண்மனைக்கு செல். சரி, நான் எதற்காக வந்திருக்கிறான் என்று அறிந்து வந்து உலகத்தில் சொல்கிறேன். ஹரிச்சந்திரா சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார் சுவாமி. ஒரு வார்த்தை உன்னிடத்தில் கேட்கலாமா? நான் தயக்கம் இல்லாமல் ஹரிச்சந்திரா என்னிடம் தயக்கம் இல்லாமல் எதனாலும் கேளு. கேட்கலாமா? ஆகட்டும். கேட்கலாமா?
ஹரிச்சந்திரா எந்தனை நாடி பயமா பேசாத ஓடி எந்தனை நாடி ஆமா அயோத்தி நாட்டை தேடி தேடி என்னை ஒரு பொருட்டாக எண்ணி என் நாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சுவாமி. ஆமா அதற்காக வந்த நோக்கம் என்னவோ அது நான் அறியலாம் என்ற ஆசை. அது எதற்காக வந்து அதை சொல்லுங்கள். ஆமா ஹலோ எங்கன இருக்கற எங்கயோ உங்க வைஃப் தான் வராங்க அந்த சைடு இருந்து உன்னை தேடி சரி உன்னை நாடி பயமாக்குது பேசுறதுக்கே நல்ல செய்தியா? சரி நீ சொல்லு நல்ல செய்தி சொல்லு சொல்ல வந்திருக்கின்றேன் ஹரிச்சந்திரா என்று சொல்கிறாயே. முனிநாதா, நல்ல செய்தி சொல்ல வந்த ஒரு முனிநாதா. நானா அம்மா நீ கொம்புனி சுவாமி வரதில்ல நீ சொன்னா சொல்ல சரி சொல்வே இல்ல எனக்கு தெரியும் அது தெரியும் ராவன் சார் இல்ல சத்னா அண்ணான்னு நம்பினா ஆனா சத்வேல் அண்ணாவும் நானும் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை ஆனா நீங்க எப்படி சொல்லுக்கிறீங்க ஹரிச்சந்திரா நல்ல செய்தியா சொல்ல வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றாயே சாமி. சத்தியமே யார் சொன்னாங்களோ அந்த செத்துருவாங்க நல்ல செய்தியாகப்பட்டது அது எதுவோ நான் அறியலாம் இல்லையா? ஆமா அதற்காக என்ன செய்தி அது? எதற்காக எதற்கு? ஹலோ நான் இல்லண்ணா அவ்வளவுதான் கம்முனு இரு. ஓஹோ வேணாம் கம்முனு இரு. வேணாம் ஹரிச்சந்திரா சுவாமி உன்னிடம் வந்த காரணம் இங்கே வேணாம் எதற்காக தெரியலையே. இங்கே ஒரு வேணாம் பெருத்த மைதானம் பூஜை செய்கிறாயா? பூஜை வேணி செய்வதற்காக புரிஞ்சுக்கோ நானும் நாட்டில் பூஜைக்கான பொருள்கள் பூஜைக்கான பொருள்கள் எனக்கு வேண்டும் இதுதானே ஆமா மனிதனா பிறந்ததே உண்டானால் தேவை என்றால் பூஜைக்கு ஆன பொருள்களை ஊரில் ஊர்ல கூட இப்ப எல்லாமே செய்யறாங்க பாருங்க. பூஜை செய்தால் எத்தனையோ பேர்கள் அரிசி கொடுப்பாங்க, யாரு பருப்பு இருக்கு? கொடுப்பாங்க, நல்லது தேங்காய் எனக்கா? கற்பூரம் இருக்கக்கூடியவர்கள் உண்டானவர்கள் இல்லாது இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கக்கூடியது உண்டு. ஆமா தானேம்மா? பூஜைக்கானால் எதுனாலும் சாமி நீ கொடுக்கலாம். இந்த ஸ்கூல் பூஜை சைடு செய்கிறேன் என்று சொல்கின்றாயா சாமி? இந்த அந்த ஸ்கூல் சைடு பூஜைக்கான பொருளும் வேண்டும் என்று சொல்கின்றாயே. ஆமா பேபி ஸ்கூல் சைடா இல்ல இந்தியானா ஆமா என்னது? ஆள் இருந்தனும் இல்லண்ணா ஆளேறும் தனம் என்பது செவியிட்டு என்றாவது கேட்டிருக்கிறாயா? இதுவரை நான் கேட்கல. ஆனா முனிநாதன் புரிஞ்சுக்கோ நானும் ஆளேறும் தனம் வேண்டும், ஆளேறும் தனம் வேண்டும் என்று கேட்கின்றாயே. ஆமா அந்த ஆளேறும் தனம் என்றால் எப்படி சாமி? இப்ப சொல்லுங்க. ஒரு விஸ்தார புரிஞ்சுக்கிடுமா? ஒரு விஸ்தாரமான பெருத்த மைதானம் ஏனாத்துக்கு மோதி அந்த அண்ணா அப்படி கலாய்க்குது நீ ஒரு அண்ணா தானே கேட்க மாட்டியா இருக்கிறது. அந்த மைதானத்திலேயே ஒரு பெருத்த யானையாகப்பட்டது பட்டத்த யானை பட்டத்த யானை கொண்டு வந்து அங்க நிக்க வைக்கணும். அந்த மைதானம் சரி நிறுத்தி என் பாட்டிக்கு அதன் மேலே மெசேஜ் பண்ணு அம்மாரியை அமர்த்தி சொல்லக்கூடிய ஒரு என் பந்து பாட்டிக்கு வந்து பேசுறதுக்கே பயமாக்குது அதன் மேலேயே முரடன் முரட்டான பலம் படித்த வீரன் படித்த அண்ணா என் பின்னாடியே வந்துருவாங்க ஒரு வாலிபனை கொண்டு வந்து அந்த அம்மார் என்று சொல்லக்கூடிய மேல பந்துகள் நிக்கணும். ஆமா சரி அந்த இங்க வாலிபனை என் பாட்டி அங்க கொண்டு நின்று வந்து நிக்குது அதன் மேலே நிறுத்தி என் பாட்டி அங்க நின்று நிக்குது அவன் கரத்தாலே வெள்ளி கவுண்டை பின்னாடி கவுண்டிருக்கு பாரு வெள்ளி கவுண்டை கொடுக்கணும். அந்த வெள்ளி கவுண்டை கொடுத்து அங்க குண்டு பாரு நீ வேணா அந்த கவுண்டினிலே ஒரு தேடி தங்க கண்டுபிடி குண்டை வைத்து நீந்தாடி டே கை வலிக்குது அந்த வாலிபன் எவ்வளவு தூரமா சொல்லிட்டு ஏய், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் வானா நீ என்னன்னா அந்த பறவை விழுந்து
அது போய் எவ்வளவு தூரம் போய் நீ அப்படியே போன்ல சொல்லு என்னன்னு. அந்த அளவுக்கு அதே பொண்ணு பார்த்தா போதும். ம் சும்மா ஜாஸ்தியா போடுறது. என்னது? மூக்குப்படி அவள சும்மா கொஞ்சமா சரி அப்புறமா வாங்கிக்கிறோம். விஸ்தால பொறுத்து இடமா ஜாஸ்தியான இடம் இருக்கணும். ஏ அண்ணா ஒரு நீ 10-15 ஏக்கராக்கு அந்த மாதிரி ஒரு விஸ்தால பொறுத்து இடம். அங்க கொண்டு வந்து பட்டத்தை யானையை நீக்கி வைக்க வேண்டும். பட்டத்தை யானை மீது ஒரு அம்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தலை போட வேண்டும். அந்த பந்தல் மீது ஒரு முரடன் என்று சொல்லக்கூடிய வீர பராக்கிற உள்ள வீரனை கொண்டு வந்து அதன் மீது நீக்கி வைக்க வேண்டும். அவரிடத்திலே வெள்ளி கவுண்டை கொடுக்கணும். வெள்ளி கவுண்டை கொடுக்கணும். அந்த வெள்ளி கவுண்டிலே தங்க குண்டை வைக்க வேண்டும். அந்த தங்க குண்டு ஆகப்பட்டதை அந்த முரடனுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ அவ்வளவும் அவன் வீசி அந்தரத்தில் எழுதுவான் ஆகாயமாலயமாக. மேலே எவ்வளவு சென்று கீழே வந்து விழுந்து பூமியில் பட்டு எவ்வளவு செதிரி ஓடுகிறதோ அவ்வளவும் கட் பண்ணு கொஞ்சமா சிக்கனமா கொஞ்சமா கூட வாங்கி போய் கொஞ்சமாவோ சுவாமி அதையே தருகிறேன் சுவாமி தருகிறேன். நீ இங்கே வந்துடணும். நான் வந்ததற்காக அரிச்சந்திரனிடம் நீ வருவேன்னு தெரியும். அயோத்தியாவிற்கு சென்று அரிச்சந்திரனிடம் ஒரு பொய்யா நீ வருவேனா? எப்படியாவது இத சொன்னா பொய் சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டா அதுவும் தருகிறேன் சாமி. இங்கதான் வந்துட்டேன். நீ தருகிறேன் சாமி. சரி அரிச்சந்திரா இப்போ கொடு. சத்தியகீர்த்தி எங்க கொடு சத்தியகீர்த்தி கொடு. நாங்கள் கொண்டதை நான் தெரிவித்து கேட்டா இல்லையா? அங்க ஆளு இருந்தா இல்லையே. நானே கொண்டு வா கொண்டு வா. ஏ இக்குதான் நீ செய்ய கம்மனு வானானும் அப்புறம் ஆனா புரிஞ்சுக்கோனா. ஐயா இதுல கொஞ்சம் பேர் வந்திருக்கிறேன். இத புடிங்க உடனடியாக வருங்க ஐயா. உடனடியாக வருகிறேன். ஏ எவ்வளவு நாள் கழிச்சு நான் பேசுறேங்கடி. ஏன் வயிறு எரிதா? பாட்டி சிரிக்கிட்டே பாரு. நீ சொன்ன மாதிரி இப்ப மேல ஏறி நின்னுங்கிற. அவர் கேட்டது என்ன கேட்டாரு? ஆளு இருந்தாராம். அதான் நீ ஏன் நின்றா? ஏன் நின்றா? ஆளு ஏன் நின்றா? சரியா போச்சா? இது போல இல்லை சாமி சத்தியகீர்த்தி. அவர் கேட்டது பொருள்கள். நீ மேலே ஏறி நின்றால் ஆளு இருந்தாலும் இல்லை, கொடுக்கக்கூடியதே ஆளு இருந்தாலும். அந்த பலம் எடுத்த வீர ஏறின பத்தியா அந்த சொல்லக்கூடியது பந்தல் மீது. அந்த பந்தல் மேல ஏறினவன் தான் ஆளு ஏறுவன். கொடுத்தது நம்ம தானம். உன் மந்திரியாகப்பட்டவன் சத்தியகீர்த்தி என் சத்தியகீர்த்தி. அவர் சத்தியம் எவ்வளவு ஆழ்வம் கொழுப்பு இருந்தான். என்னை கீழே தள்ளி மேல பெட்டி வைத்து மேலே நின்று கொண்டு வருகின்ற போது கரங்கள் நீ கரத்தில் பிடிக்கும் போது தவறி விழுந்தாய். அது எங்கேயாவது போயிருமான்னு காலால் நம்பிட்டோம் அப்படின்னுச்சு. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி அதான் உண்மை. சரி எங்கால் கொட்டு நீ என்னென்ன சொன்ன அப்படின்னு நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன்னு சொன்னேன். நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்னு. நான் தன்னந்தனியாக இந்த பெட்டி எடுத்துட்டு போய் சென்றதை உண்டானால் யாராவது என்னிடம் வந்து கொள்ளைக்காரர் வந்து களவாடி சென்று விடுவார்கள். என் அடித்து விட்டு கொடுத்தும் அதாவது எடுத்துன்னு போய் வைப்பதற்கு இடமில்லை. நீ செய்வதோ யாகங்கள் கண்மூடி தவம். கண்மூடி தவம் இருக்கின்ற போது கல்லர்கள் முறவர்கள் திருடர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அதை கொடுத்து நான் எடுத்து போய் வைத்து கண்மூடி தவம் இருக்கும் போது யாராவது திரும்பி போயிட்டா அதை கொடுத்து பலன் இல்லாமல் போகும்.
ஹரிச்சந்திரன் கொடுத்தார், விஸ்வாமித்திரன் கொண்டு வந்தார், திருடாகப்பட்டது போனது எனக்கு ஒரு நல்ல பேர் இல்ல, உனக்கு நல்ல பேர் இல்ல. கிடையாது. இடமே இல்லையா உனக்கு வைக்கிறதுக்கு? எனக்கு வைக்கிறதுக்கு இடமே தெரியாது. சாமி அவனுக்கே சொல்லி கொடுக்கிற சத்தியகீர்த்தி. அவன் சொன்னீங்க. சத்தியகீர்த்தி நீ சொன்னது எனக்கு சாமி இதெல்லாம் தூக்கி போய் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? நான் கொண்டு போய் இதை வைக்கிறது இறக்கி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. எடுத்துட்டு போய் வாங்கி வைக்கிறதுக்கே வைக்கிறேன்னு சுண்ணியம் போட்டு கேட்டேன். கூலி மகனே கொடுக்கறாரு, நிறைய வாங்கி கொடுக்கறாரு. கூலி மகனே சத்தியகீர்த்தி ஆணவம் பொறுப்பு. அதனால இந்த பெட்டியை இந்த அதாவது ஆலேருந்தனத்தை ஆமா இத வந்து விஸ்வாபுத்திரர் என்று சொல்லி முத்திரடிக்கணுமா? முத்திரை அடிச்சு இத முத்திரை அடிச்சு அடிப்பா முத்திரை அடிக்கிறோம். முத்திரை அடிக்கிறோம். கொண்டடி இன்ஸ்டா இது ஹரிச்சந்திரன் கொடுத்தது அதுல இன்ஸ்டால மெசேஜ் வந்தா கூட சவுண்ட் கூட வர்றதுல இன்ஸ்டால மெசேஜ் வந்த மாதிரி காட்டுறது. இன்ஸ்டாக்குள்ள போனா மட்டும்தான் வருது. இந்த நாட்டிலே உன்னிடமே வை என்று யாகம் மீண்டும் செய்வதற்காக தயாராகிறாயோ அன்று வந்து என்னத்திலிருந்து பெற்று செல்கிறாயா? ஆமா இந்த பெட்டி வந்து உன்னிடத்திலே வைத்து எடுத்துட்டு போய் நான் படுக்கக்கூடிய சிம்பாதனத்தில் பக்கத்தில் வை. நான் நித்திரையாக இருக்கின்ற போது வந்து கேட்டால் கூட இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கலாம். சத்தியகீர்த்தி உன்னை சென்றது. சாமி நம்ம நாட்டுல பட்டத்து யானைங்க மங்களம் தலை தூக்கி வச்சாங்க. இது எப்படி ஒண்ணே தூக்கி போக முடியும்? ஒரு நாள் பெரியவங்க கிளம்பு சக்கரம் இருக்கிறது இல்லையா? சக்கரம் சக்கரத்திற்கு அதாவது ஒரு தூண்டில் போட்டா அந்த தூண்டிலே சக்கரம் நீ போக போக உருண்டு வரும். அங்க பாரு சச்சின் வந்தாங்க பாட்டிய. ஹரிச்சந்திரா மன்னவன் நான் கேட்பதை எப்படியும் மறந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கான்னு பார்த்தா இவன் எங்க அண்ணன் நான் கேட்ட போது அப்படியே கொடுத்து விட்டானு. சரி ஆகட்டும். ஹரிச்சந்திரா முல்லாங்களுக்கு ஜானி இதெல்லாம் நான் எதுக்கு வந்தேன்? இவங்கிட்ட பொன் பொருள் வாங்க வரல, பணம் காசை வாங்க வரல. எதுக்கு வந்தேன்? இவங்கிட்ட ஹரிச்சந்திரன் சென்று ஒரே ஒரு பொய் வாங்கறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் இதை பொட்டி எடுத்து போறதுக்கு வரல, ஆளியர் தானே எடுத்து போறதுக்கு வரல, ஒரே ஒரு பொய் வாங்கறத வந்தேன். வைத்திருக்கிறேன். எந்த நேரத்தில் யாகம் செய்ய வேண்டும் என்று உன் உள்ளமாக தோன்றுகிறதோ அந்த நிமிடத்தில் வந்தால் அந்த நிமிடத்தில் உனக்கு கொடுத்திருக்கேன். நான் எப்ப நீ நித்திரைக்கு போல வந்தா கூட அப்படியே நேரத்தில் வந்தாலும் கொடுப்பேன் சுவாமி. சொல்லலாம். அப்படியே ஆகட்டும். வருகிறேன். அது ஐட்டம் இருந்தா கூட சரி, ஐட்டம் இருந்தா கூட சரி. ஐயோ நம்ம பேசுறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு தெரியும். எப்ப கூட சூர்யா நான் பேசிடுச்சுடி. கட் பண்ணிட்டா டோல் அடிக்கிறதா ரிவ்யூ